வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனை தெரிந்து கொள்வோம். வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்று ஒரு உளவியல் ஆய்வாளர் பட்டியலிடுகிற பொழுது அவர் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த காரணமாக சொல்வது தவறான புரிந்து கொள்ளுதல் அல்லது ஒருவரை பற்றி தவறான அனுமானம் அல்லது ஒருவரை பற்றி நாம் நேரடியாக புரிந்து கொள்ளாமல் அடுத்தவர்கள் மூலமாக சொல்லப்பட்ட விஷயங்களை வைத்து அவர்களை பற்றி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்திக் கொள்வது. இதுதான் வாழ்வியல் பிரச்சனைகளுக்கு காரணம்னு அவர் பட்டியலிடுறார். ஒரு அழகான கதை. ஒரு பெற்றோர்கள் தினந்தோறும் தங்க பிள்ளைகளை கூப்பிட்டு கடற்கரைக்கு போவாங்களாம். அந்த கடற்கரைக்கு போகும்போது அந்த பிள்ளைங்க அங்க இருக்கிற கிளிஞ்சல்கள்லாம் பொறுக்கிறத கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க. ஆனா தினம் இவங்க போகும்போது ஒரு வயசான பாட்டிமா அங்க ஏதோ இந்த பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டே அதை பொறுக்கிட்டே வருமா. இவங்க நினைக்கிறாங்க, என்ன இந்த பாட்டிமா ஏதோ குப்பை பொறுக்கிற அம்மா மாதிரி தெரியுது, ஆனா நம்ம பிள்ளைங்களே உற்று நோக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த பிள்ளைங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டு அந்த அம்மா போயிடுமா. ஒரு 10 நாள் இதே மாதிரி இவங்க போற நேரத்துக்கு அந்த பாட்டிமா வர்றாங்க. இவங்க பொறுக்கிற நேரத்துக்கு அதுவும் ஏதோ பொறுக்கிற மாதிரி பொறுக்கிக்கிட்டே இருக்கு. அந்த பிள்ளைங்க போற இடத்துலலாம் போய் பொறுக்கிற மாதிரி பொறுக்குது. அந்த பிள்ளைங்க போறதுக்கு முன்னால இந்த இடத்துல நிக்கிற மாதிரி நிக்குது. அந்த பாட்டிமாவை பார்த்தாலே இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ தீங்கிழைப்பது போல தெரிகிறது என்று அந்த பிள்ளைகள் இடத்துல சொல்லுவாங்களா, அந்த பாட்டி கிட்ட ஜாக்கிரதையா இரு, அந்த பாட்டி கிட்ட ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இந்த பிள்ளைகளுக்கு ஒன்றும் புரியல. அதுங்களும் அப்பா அம்மா சொல்றாங்கன்னு ஜாக்கிரதையா இருந்துச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பாட்டி வரல. இதுங்க அப்பா அந்த பாட்டியை காணும், நிம்மதியாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதுங்க அதே குப்பமா பொறுக்கும்போது அந்த பிள்ளைக்கு காலில் ஏதோ ஒரு பாட்டிலோட ஏதோ குத்திருச்சு. உடனே அந்த பிள்ளை அழுவுது. அப்ப பக்கத்துல இருந்து ஒருத்தர் வந்து, எல்லாமா நிறைய பிள்ளைங்க இப்படி மிதிச்சதுமா, அந்த பாட்டிமா வராதனாலமா. என்ன அந்த பாட்டிமா வராதனால? அந்த பாட்டிமா அந்த பிள்ளைங்க விளையாடுற இடத்துல எல்லாம் இருக்கக்கூடிய பாட்டிலு, ஊசி கீசி இதெல்லாம் முன்னால போய் பொறிக்கணும், பிள்ளைங்களுக்கு கால் இது பற்றக்கூடாதுன்னு பொறுக்கிட்டு அந்த பிள்ளைங்களை தூரம் பார்த்து சிரிச்சுட்டு போவோம். அந்த பாட்டிக்கு ஒரு 10 நாளா உடம்பு சரியில்லை, கடற்கரை பக்கம் வரல அப்படின்னு அவர் சொன்ன உடனே இந்த பெற்றோர்களுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சாம். ஏதோ தங்கள் பிள்ளைகளுக்கு தீங்கிழைக்கதான் அந்த பாட்டி வருதுன்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா தங்கள் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை தங்களுக்கு தெரியாமலேயே தங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்புக்கு அந்த அம்மா உதவி இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் போது, ச்சே, அவங்கள பத்தி நம்ம ரொம்ப தப்பா முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையிலும் இது போன்ற அநேக காரியங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஒருவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய செயலுக்கு நாமா ஒரு காரணம் கற்பிச்சுக்கிட்டு, இப்படிதான் இருக்கும்னு நாமா ஒரு அனுமானத்துக்கு வந்துட்டு அவர்களை குறித்து பிறர் சொன்ன அரைகுறையான விஷயங்களை வைத்துக்கொண்டு அவர்களை பற்றிய ஒரு பிம்பத்தை வைத்துக்கொண்டு அவர்களை எளிதாக விமர்சித்து விடுவது, அவர்கள் இப்படித்தான் என்று முத்திரை குத்தி விடுகிற செயல்களை எத்தனை முறை நாம் செய்கிறோம். ஒரு மனிதனை முழுமையாக புரிந்து கொண்ட பிறகுதான் விமர்சிக்க வேண்டும். அறகுறையா புரிஞ்சுட்டு விமர்சிக்க கூடாது. நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள், ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கிறவர்கள் தங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை சட்டென்று விமர்சனம் செய்துவிடக்கூடாது. பல டெஸ்ட்டை ரகசியமா அவங்களுக்கு வச்சு வச்சு பார்க்கணும். எல்லாம் முடிஞ்சு நமக்கா ஒரு தெளிவு வந்த பிறகுதான் இது இப்படிதான், இவர் இப்படிதான்ற முடிவுக்கு வரணும். அவசரப்பட்டு நாம் எடுக்கிற முடிவுகள் மன விரிசல்களை ஏற்படுத்திவிடும். எனவே சக மனிதனை புரிந்து கொள்ளுகிற முயற்சியை தினந்தோறும் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்கவும்.